Hello guys, welcome to Badass. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உள்ள சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நார்மல் ஜாப்பனீஸ் அனிமேவோட சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸோட டைமிங் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சில இடங்கள்ல லாஜிக் எதிர்பார்க்க முடியாது, சீன சம்மந்தம் இல்லாத மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கதை சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோட்ல நடந்ததை ஒரு ரீகேப்பா நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த கியூபுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கிறான். கிங் ஆஃப் யூனிவர்ஸா மாறுற உங்களோட ஆசையை நிறைவேற்ற தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. நம்ம ஹீரோவா ஒரு பில்டிங்க்கு மேல அதை டெலிபோர்ட் பண்ணுது. நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணப்ப இதெல்லாம் பண்ணலாம் சரியா நம்ம ஹீரோ சொல்றேன். மாஸ்டர் உங்ககிட்ட இருந்த எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும்னு சொல்லுவோம். பேட்டரி சேவர் மோட் எதுலையாச்சும் போட்டுக்கோயே நம்ம ஹீரோ சொன்னா. அப்படிலாம் எதுவும் இதுல இல்ல, நீங்க எனர்ஜியை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். டெலிபோர்ட் ஆகிற லொகேஷன் நான் எப்படி சூஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்டா. கண்களால பார்க்காம மைக்ரோவேவ் ரேடியேஷன் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. 15 மீட்டர்ஸ்க்கு இருக்கிற எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. ஈவன் இந்த பில்டிங்க்கு உள்ள இருக்கிற ஆளுங்கெல்லாம் ரோமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது வரைக்கும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. ஒரு பூனையை பார்க்குமா, அந்த பூனை நம்ம ஹீரோ பாக்குது. நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். சரி, இதை நீங்க பிகினரா பண்றதுனால உங்களுக்கு நிறைய எனர்ஜி போகும், அதான் நீங்க டயர்டா தெரியுது அப்படின்னு அது பேசி இருக்கும் போதே நம்ம ஹீரோ மயங்கி இருக்கான். வேர்ல்ட்ல இருந்து நீ வெளியே அனுப்பிட்டல நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா மாஸ்டர், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா. நீ எப்படி என் பாடிக்குள்ள இருந்து வெளியே வந்தா நம்ம ஹீரோ கேட்டா. நீங்க வீக்கா இருக்கீங்க, நீங்க செத்துட்டா அப்புறம் நானும் செத்துருவேன், உங்களை ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் அப்புறம் உங்க பாடிக்குள்ள வருவேன்னு அது சொல்லுது. சரி, நீ ஒரு சூப்பர் ஹியூமன் சிஸ்டம்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி நெட்ல நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி பாக்குறேன். பட் நெட்ல அதை பத்தி எதுவுமே நம்ம ஹீரோ கிடைக்கல. ஷென்யா தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, இன்னைக்கு கிளாஸ்க்கு ஒழுங்கா வந்துரு அப்படின்னு வா சொல்றா. இனிமே அந்த ரவுடிஸ் அவளை ஹராஸ் பண்ணாம நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பட் உங்ககிட்ட தான் எனர்ஜி இல்லையா, உங்களால என்ன பண்ண முடியும் அந்த கியூப் கேக்குது. கியூப் நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் நடக்கிறதுக்கு ஜெம் எனர்ஜியை நீங்க கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸ்டோன் மாதிரியா நம்ம ஹீரோ கேட்டா. சாதாரண கல்லுல கூட எனர்ஜி இருக்கு, பட் அது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸ்பெஷலான ஜெம் ஸ்டோன் நீங்க அதுக்கு கண்டுபிடிக்கணும். உங்க ரூம்ல இருக்கிற டைமண்ட் ரிங் இல்ல அந்த ஸ்டோன் ஒன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என் பேரண்ட்ஸோட எடுத்தா கொண்டுருவாங்க நம்ம ஹீரோ சொல்றேன். மாஸ்டர் உங்க அபார்ட்மெண்ட் கார்டன்ல ஒரு எனர்ஜி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி அந்த ஜெம் ஸ்டோன் தோண்டி எடுக்கிறதுக்காக போறேன். பவர்ஸை யூஸ் பண்ணி ஷென்யாவை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். ஆனா கியூப் அந்த ஸ்டோன் எங்க நம்ம ஹீரோ கேட்டா. அவங்க மைக்ரோவேவ் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மரத்துக்கடியில அந்த ஸ்டோன் இருக்கு. பேசிக் அப்கிரேடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது சாதாரண ஜெம் தான் அப்படின்னு அது சொல்லுவோம். வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். அந்த ஸ்டோனை கொடுக்கவும் அந்த பால் வந்துட்டு அதை உறிஞ்சுக்குது. என் பாடிக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன். ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, எண்டோரன்ஸ் எல்லாம் 2.1 கூடிட்டு இருக்கு. உங்களுக்கு கிங் ஆஃப் வேர்ல்டா மாத்துறதுக்கு இந்த ஸ்டோன் எனர்ஜி பார்த்தாது, பட் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி நீங்க மாறிடலாம் அப்படின்னு அந்த கியூப் சொல்லுது. காலையில எந்திக்கும் போதே ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோக்கு லேட் ஆயிடுது. ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடி போனா. நேத்து ஏன்டா போனை வச்சா அப்படின்னு சொல்லி ஷென்யா விட்டுட்டு உங்க ஹார்ட் ரேட் அப்நார்மலா துடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. ஷென்யா நேத்து நீ வாங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கான்னு பசங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரவுடி குரூப் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாம கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு ஷென்யா கிட்ட தான் அவன் பிரச்சனை பண்ண வரான், அவனை பார்த்து பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை தேடி தான் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நர்வஸா இருக்கிறான். ஷஷோவை எங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோ புக்கு கடியில ஒளிஞ்சுக்கிறான். ஹே கியூப், என்னால அவனுங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க ஆவரேஜ் பவரே 5 தான், பட் உங்ககிட்ட இருக்கிறது 22, உங்களால ஈஸியா உங்களை தோக்கடிக்க முடியும் கியூப் சொல்லுது. வாங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஷென்யாவை எந்திக்கிறான். ஒரு பொண்ணு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி ஒளிஞ்சுக்கிறான். அந்த கோல பயலுக்காக சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். ஷென்யா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாசா முன்னாடி வந்து நின்னா அவன் நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சு லைட்டா தான் அமுக்குறான். இன்னொரு தடவை அவளை தேவையில்லாம ஹராஸ் பண்ணுவான், கையவே உடச்சிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அங்க சத்தம், டீச்சர் பரவும், நீங்க 5 மணிக்கு பாஸ்கெட் பால் கோர்ட் வந்துரு, இல்லன்னா ஷென்யாவை தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போகவும் அவன் காதல என்ன சொன்னான்னு ஷென்யா கேட்டா. அவன் பக்கம் வரமாட்டான்னு சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். நம்ம ஹீரோ அவன் கையை லைட்டா பிடிச்சதுக்கே அவனுக்கு கை ரொம்ப வலிக்குது. அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சஞ்சன் வந்து செம டென்ஷன்ல இருக்கான். ஈவினிங் பாஸ்கெட் பால் ரூமுக்கு நம்ம ஹீரோவோ போயிருந்தான். சஞ்சனுங்க நம்ம ஹீரோ கேட்டா. எடுத்த உடனே பாஸ்கெட் ஃபைட் பண்ண போயிருவியா, ஃபர்ஸ்ட் எங்களை டீல் பண்றா அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க. கெஸ்ட் கிட்ட பொலைட்டா நடந்துக்கோங்கடா, அப்புறம் நார்த்துக்கு எங்க மரியாதை தெரியாதவங்கன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சன் கலாய்க்கிறான். மாஸ்டர் மொத்தமா 13 பேர் இருக்காங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குன்னு கியூப் சொல்லவும் என்னது நம்ம ஹீரோ ஷாக்காகிறான். மண்டி போட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சஞ்சன் சொல்றான். கோல பைய மாதிரி ஒருத்தன் அடிக்க இத்தனை பேரை கூப்பிட்டுருக்க, 1-on-1 ஃபைட் பண்ண துப்புலையா நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். சொல்ல மாறேன்ட்டேன், நேத்து நான் அவன்கிட்ட ஈஸியா போனேன், பட் இன்னைக்கு அப்படி இருக்காது நம்ம ஹீரோ சொல்லுவேன். நான் அவன் கூட 1-on-1 ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேங்லயே பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் வரா. பெஸ்ட் ஃபைட்டர் அவன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவனோட பவர் என்ன நம்ம ஹீரோ கேட்டா 10 அப்படின்னு கியூப் சொல்லுது. அப்ப ஜெயிச்சிடலாம், இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வாங்குங்கிற இந்த மொட்டை தலைக்கும் நம்ம ஹீரோக்கு இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. சொட்டா சீக்கிரம் வந்து அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். யாருடா சொட்டா அப்படின்னு சொல்லி அவன் செம டென்ஷன்ல வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஷென்யாவுக்கு நம்ம ஹீரோ மேல கவலையா இருக்கு, ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சா நம்ம ஹீரோ எடுக்கல. வாங்க அவனுக்கு ஒரு பாடத்தை கட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை சீர பண்ணிட்டு இருந்தா. ஹாஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டான்னு கியூப் சொல்லவும் அவனை நான் இன்னும் டயர்ட் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வாங்க ரொம்ப நேரம் சண்டை இழுக்காத, இது ஒரு ட்ராப், சீக்கிரம் அவன் கதையை முடி அப்படின்னு சஞ்சன் சொல்றான். சொட்டா அவ்வளவுதானா நம்ம ஹீரோ கலாய்க்கவோ திரும்பவும் டென்ஷன் ஆகி அவன் ஃபாஸ்டா அட்டாக் பண்ண காலை நம்ம ஹீரோ பிடிச்ச மூஞ்சிலே ஒரு பஞ்ச் தான். ஒரு பஞ்சில நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளையும் அவன் தோக்கடிச்சிட்டானு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அடுத்து உன்னோட
தான் அப்படின்னு சஞ்சனை பார்த்து நம்ம ஹீரோ வரவும் நார்த் சிட்டி கேங் ஓன்ட்ட தோக்காது நம்ம சொல்லவும் கண்டிப்பா அவன் 1-on-1 ஃபைட் பண்ண போறது இல்ல கியூப். நான் ஜெயிக்க எவ்வளவு சான்ஸ் நம்ம ஹீரோ கேட்டா 30% அப்படின்னு கியூப் சொல்லுது. பாஸ் சொடக்கு போடவோ வழக்கம் போல பின்னாடியில இருந்து ஒரு 4 பேர் முன்னாடி போய் அட்டாக் பண்ண போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு தான் கதை வந்துட்டு ஸ்லோவா நார்மலா போகிற மாதிரி தெரியும். பட் எபிசோட் 6 கிட்ட வரும்போது தான் கதை வேற லெவல்ல விறுவிறுப்பா சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ எபிசோட் 6 வரைக்கும் கதையை கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் எபிசோட் 4 கிட்டயே வந்துட்டு கதை கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிச்சிடும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.